நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் ஒரு அற்புதமான ஒரு செட்டிங். கண்டிப்பாக இந்த செட்டிங் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கூகுள் சர்ச் இன்ஜினாக பயன்படுத்துகிறீங்களா, நீங்கள் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் மறைச்சி வைக்க முடியும், அதுவும் இந்த செட்டிங் மூலியமாக. வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, தொடர்ச்சி நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக் ஜிஞ்சர் பேரில் ஒரு டெலிகிராம் அக்கௌண்ட் இருக்குது, அதோட லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் ஜாயின் பண்ணிக்கங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணிடலாம். என் பேர் செய்ய நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் என்ன பண்ண போகிறோம்னா, கூகுளோட க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ண போகிறோம். ஓப்பன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட்டை சைன்இன் பண்ணி தான் நீங்கள் ஓப்பன் பண்ணுவீங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் நீங்கள் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சர்ச் ஆர் டைப் வெப் அட்ரஸ் இருக்கும். இந்த பகுதியில் நீங்கள் ஏதாவது நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க, எதை வேணாலும் நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இது எல்லாமே எங்கே போய் சேரும்னா, கூகுளோட அக்கௌண்ட்டில் போயிட்டு ஸ்டோர் ஆகிருக்கும். அதாவது ஒரு சர்ச் ஹிஸ்ட்ரியாக வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா டாப் ரைட்டில் ஒரு 3 டாட், அதுக்கப்புறம் செட்டிங்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ப்ரைவசி அப்படிங்கிற ஒரு செட்டிங்ஸ் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிளியர் ப்ரௌசிங் டேட்டான்னு இருக்கும், அதை நம்ம டேப் பண்ணுவோம். டேப் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா இதில் பேசிக்னு இருக்கும், இல்லை அட்வான்ஸ்ன்னு இருக்கும். ஸோ நம்ம இதை நார்மலாக கிளியர் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட்லேயும் நிறைய விஷயங்கள் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அதை வந்து எப்படி வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறது, அதாவது ஒரு பாஸ்வேர்டை வச்சு நம்ம எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வழக்கம் போல் பேக்கில் போயிடலாம். மறுபடியும் பேக்கில் போயிட்டு இந்த இடத்துல என்ன பண்ணுறீங்க, மை ஆக்டிவிட்டி அப்படின்னு இருக்கும். மை ஆக்டிவிட்டி google.com இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணும் போது என்ன ஆகும்னா, உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட்டில் இந்த மை ஆக்டிவிட்டி .google.com ஓப்பன் ஆகும். ஸோ ஒரு சில வினாடிகள் எடுக்கும், வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி மை கூகுள் ஆக்டிவிட்டின்னு இருக்கும். ஸோ இதில் வந்து வெப் அண்ட் ஆப் ஆக்டிவிட்டி ஆனில் வச்சுருக்கேன், லொக்கேஷன் ஹிஸ்ட்ரி ஆன் பண்ணி வச்சுருக்கேன், யூடியூப் ஹிஸ்ட்ரி வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். இது இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சர்ச் பண்ண எல்லாமே இந்த இடத்துல இருக்கும். அதாவது ஒவ்வொரு நாள் நீங்கள் என்னெல்லாம் பார்த்தீங்க அப்படிங்கிற விவரங்கள் இந்த இடத்துல இருக்கும். பட் இந்த இடத்த நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ண முடியும். அது எப்படி தெரிஞ்சுக்கணுமா? ஸோ அதுக்கு ஒரு சிறந்த வழி என்னென்னா இதுதாங்க. இந்த பார்த்தீங்களா, கூகுள் ப்ரொடெக்ட்ஸ் யுவர் ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி பார்த்தீங்கன்னா மேனேஜ் மை ஆக்டிவிட்டி வெரிஃபிகேஷன், இதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணும்போது இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுடைய சர்ச் ஹிஸ்ட்ரியை நீங்கள் லாக் பண்ண போகிறீங்க. அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, இதில் வந்து டிஃபால்ட்டாக டோன்ட் ரிக்வயர் எக்ஸ்ட்ரா வெரிஃபிகேஷன் இருக்கும், அதுக்கு மேலே ரிக்வயர் எக்ஸ்ட்ரா வெரிஃபிகேஷன் இருக்கும். அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிட்டு இதில் சேவ் கொடுங்க. சேவ் கொடுத்தோன்னா ஒரு சில வினாடிகள் எடுக்கும் அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட்டோட இமெயில் ஐடி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் லாக் செட்டப், அதாவது உங்கள் ஃபோனோட ஸ்க்ரீன் லாக்கை பயன்படுத்தி கூட இதை நீங்கள் எனேபிள் பண்ண முடியும். அது இல்லாத பட்சத்தில் ட்ரை அனதர் வே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை நம்ம டேப் பண்ணுவோம். டேப் பண்ணும்போது இந்த பார்த்தீங்கன்னா கூகுளோட அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்டை பயன்படுத்தி நீங்கள் இதை லாக் பண்ணி வைக்கலாம். சரி நண்பர்களே, உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்டை பயன்படுத்தி இதை நீங்கள் மறைச்சிட்டீங்க. இப்போ நீங்கள் பாருங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃபுல் ஹிஸ்ட்ரியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் இப்போ லாக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களால் அந்த ஹிஸ்ட்ரியை பார்க்க முடியாது. ஸோ இந்த மாதிரி தான் உங்கள் ஃபோனை நீங்கள் யாருக்காவது கொடுக்கணும்னு முயற்சி பண்ணுறீங்களா, முயற்சி பண்ணும்போது கண்டிப்பாக அவர் இந்த சர்ச் ஹிஸ்ட்ரியை பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் லாக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அவரால் பார்க்க முடியாது. ஸோ மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், வெரிஃபை அப்படின்னு இருக்கும், அதை நம்ம டேப் பண்ணுவோம். மறுபடியும் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் 2 வழிகளில் போயிட்டு இதை அன்லாக் பண்ணணும். ட்ரை அனதர் வே இல்லை கண்டினியூ. ஸோ நீங்கள் ஆல்ரெடி வந்து கூகுளோட அக்கௌண்ட்டை பயன்படுத்தி இதை நீங்கள் லாக் பண்ணி வச்சுருப்பீங்க. ஒருவேளை நீங்கள் இந்த கண்டினியூ கொடுங்க, ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டினியூ கொடுத்து. ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஃபோனோட பின்னை வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம். பின் இல்லைனா ஃபிங்கர் பிரிண்ட் ஓப்பன் ஆகுதான்னு பார்ப்போம். ஏன்னா நம்ம கூகுளோட அக்கௌண்ட்டை நம்ம பயன்படுத்தியிருக்கோம். வாவ், அதாவது உங்கள் ஃபோனோட லாக்கையும் நீங்கள் பயன்படுத்தி இதை ஓப்பன் பண்ணலாம். அதே நேரத்தில் உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய கூகுள் அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்டை பயன்படுத்தி கூட இதை நீங்கள் அன்லாக் பண்ணலாம். அதாவது உங்களுடைய ஃபுல் சர்ச் ஹிஸ்ட்ரியை இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய சர்ச் ஹிஸ்ட்ரியை லாக் பண்ணி வைக்க முடியும். ஸோ நீங்களும் உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி செட்டப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். ஏன்னா நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ கூகுள் சர்ச் இன்ஜினை யாரெல்லாம் பயன்படுத்துகிறீங்களோ அவங்க பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்கள் ஹைட் பண்ணக்கூடிய ஒரு வசதி தான் இந்த செட்டிங். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறைச்சி வச்சுக்கோங்க, யார் வேணாலும் பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த செட்டிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன், மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி இந்த சேனலுக்கு நான் புதுசுப்பா அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா மறக்காமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கீழே ஒரு ரெட் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோடு சேர்த்து பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்குது, அதையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா அன்லைக்